சண்டே எப்படா வரும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக காத்துக்கிட்டுருப்போம். ஆனால் சண்டே வந்துச்சுன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டே ஓடி போயிடும். ஸோ சண்டே தான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே துணி மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு செடிங்களை எல்லாம் எடுத்து வெயிலில் வச்சு அதை எடுத்து உள்ளே வைக்கிறது, பாத்திரங்களை கொஞ்சம் அடுக்கிறது அப்படின்ற பல வேலைகளை சண்டேயில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வீக் டேஸ்லேயே செஞ்சுருவீங்களா, இல்லாட்டி சண்டே தான் செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சண்டே இந்த வாரம் பார்த்திங்கன்னா நான் காலையில் தோசை செஞ்சேன். அவ்வளோவா வீக் டேஸில் நான் தோசை செய்ய மாட்டேன். ஏன்னா காலையில் பசங்களுக்கு 7:30க்கு முன்னாடி கிளம்பணும், ப்ளஸ் நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். அதனால் தோசை ஊற்றினா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்டாக நான் காலையிலேக்கு நான் தோசை செய்ய மாட்டேன். ஸோ இந்த வாரம் தோசை நீங்கள் வீக் டேஸில் செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சாயந்தரம் பராசக்தி படத்துக்கு போகலான்னு. சரி, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எறா கிரேவி செஞ்சுட்டு இருந்தேன். எறா கிரேவியில் அந்த குழம்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ சப்பாத்தி போட்டு எறா கிரேவி குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மீதியை தொக்கு பண்ணிட்டேன். ஸோ அது சாதத்துக்கு தொக்கும், நைட்டு சப்பாத்தியும் எறா குழம்புமா ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா, இதுவரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே நான் நியூ இயர்க்கு அதிரசம் செஞ்சேன். அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வெளியே காலையில் எடுத்து வச்சிட்டேன். அதை சாயந்தரம் அதிரசம் தட்டினேன். செம சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பராசக்தி படத்துக்கு போனோம். பராசக்தி படம் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம தாய்மொழி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ பேர் உயிர் கொடுத்துருக்காங்க தாய்மொழியை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றத படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பராசக்தி படம் பார்த்துட்டீங்களான்னு கமெண்ட்